அவர்களும் இந்த அடிப்படையில் இந்த குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நீங்கள் செய்வது பித்அத்து, முஷ்ரிக்கு, தவறு, குஃபுர் என்று அவர்கள் சொல்லவில்லை. அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த விவாதத்தில் எப்படி என்றால் ஒருதலை பட்சமாக ஏதோ நம்ம மனசுல வந்ததை செய்து பேசிட்டு இருக்க மாதிரி இருக்க தவிர எங்களை போன்று தெளிவு பெற வந்தவர்களுக்கு தெளிவு கிடைக்கவில்லை என்பது என்னுடைய கருத்து. அதுதான் என்னுடைய கேள்வி. கேசர் மாத்திரம் அதாவது இந்த கேள்வியில என்ன கேட்கிறாங்கன்னா, அல்லாஹ்வை போல் எதுவும் இல்லை, அவன் கேட்பவன் பார்ப்பவன் என்ற வசனத்தின் அடிப்படையில் யாரும் அல்லாஹ்வை போல் கேட்க முடியாது, அல்லாஹ்வை போல் பார்க்க முடியாது என்ற ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில் இறந்தவர்களை நீங்கள் அழைப்பது அல்லாஹ்வுடைய இடத்துல வைக்கப்பட்டதா இருக்குன்னு ஒரு ஆதாரத்தை சொல்லி காரணத்தோட நம்ம வாதங்களை எடுத்து வச்சிருக்கிறோம். ஆனால் ஆதாரத்தை எடுத்து சொல்லியும் கூட ஆதாரம் வைக்கவில்லை என்று ஷேக் அப்துல்லா அவர்கள் சொன்னார்கள். அப்படி சொன்ன அவர்கள் பல குற்றச்சாட்டுகளை ஒன்று ஒன்றா சொன்னாங்க. அதுக்குரிய ஆதாரத்தை சொல்லி விளக்கி இந்த இடத்தில் இந்த மாதிரி நீங்க மிஸ்டேக் பண்ணியிருக்கிறீங்க என்ற அடிப்படையில் அவங்க வாதம் வைக்கல, அதுல எங்களுக்கு ஒரு பயன் இல்லையே அப்படின்னு அவர் கேட்கிறார். அதான் கேள்வியாதான். அது பயன் இருக்கிறது உங்களுக்கு. நீங்க முழு வாதத்தையும் போட்டு பார்த்தீர்களே ஆனால் அது என்னென்ன ஆதாரங்கள் வைக்கப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும், யார் யார் முரண்பட்டு இருக்கிறாங்கிறது தெரியும். முன்னாடி பேசிட்டு பின்னாடி யார் மாத்து பேசியிருந்தாங்கன்னா அதை உங்களால கண்டுபிடித்துக் கொள்ள முடியும். கேள்வி ஒன்னு இருக்க பதில் வேறையா இருந்தால் இப்போதைக்கு நம்ம என்னத்தையா சொல்லிட்டா கூட அதை தனியா உட்கார்ந்து நீங்க பார்க்கும்போது என்ன செய்யும், உங்களுக்கு நிச்சயமாக அது புலப்படும். அதனால பயனற்ற நீங்க நினைச்சிடக்கூடாது, பயன் இருக்கிறது. நிச்சயமாக இதை பார்க்கக்கூடிய மக்கள் பயன் அடைவார்கள், எது சத்தியம் என்பதை புரிந்து கொள்வார்கள். அந்த அடிப்படையில் தெளிவான முறையில் தான் இந்த வாதம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதான் அதற்குரிய பதில். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் சுலைமான், அமைந்த கரையிலிருந்து வருகிறேன். என்னுடைய கேள்வி ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்களுக்கு. அவர்கள் உங்களையும் உங்களை சார்ந்த அனைவர்களையும் நேரடியாக முஷ்ரிக் என்று ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. உங்களுடைய கொள்கையின் அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் ஏறத்தாழ ஒரு 45% அளவிற்கு இமாம்கள் இருக்கிறார்கள், தொழ வைக்கிறார்கள். இவர்கள் அந்த இமாம்களுக்கு பின்னாடி தொழலாமா? சகோதரனுடைய கேள்விக்கு பதில், நாமும் நமது கொள்கையை பின்பற்றக்கூடியவர்களும் முஷ்ரிக் என்பது அவருடைய நிலைப்பாடு. ஆனா அதற்கு தக்க சான்றுகளை வைத்து அதை நிரூபிக்க முடியல. அப்படிங்கும் பொழுது அப்ப அவங்களுடைய நிலைப்பாட்டு பிரகாரம் கூட நம்ம முஷ்ரிக் இல்லைன்னு ஆயிருது. ஏன்னா அப்படி ஆனாக்கா இதை நிரூபிக்கிறதுக்காக தான் 2 நாள் டைம். இன்னென்ன வசனங்கள் இருக்குது நீங்க ஷிர்க் பண்றீங்க, இன்னென்ன வசனங்கள் இருக்கு நீங்க பிதஅத் பண்றீங்க அவங்க சொல்லவே கிடையாது. அவங்க என்னென்ன ஷிர்க் பண்றாங்கிறத நம்ம பட்டியலே போட்டோம். நேற்று ஃபுல்லா போட்டோம், வாயை திறக்கல. இன்னைக்கு எதன் அடிப்படையில் நீங்க சொல்றீங்க அப்படின்னாங்க. இதன் அடிப்படையில் சஹாபா பெருமக்கள் விஷயத்துல சொன்னோம். நபீனா சலாம் சொல்லியிருக்கிறதா எழுதியிருக்கோம்னாங்க. நபீனா சலாம் சொல்லல, ஹதீஸ சொல்லி இருக்கிறாங்க, நீங்க சொன்னதை சொல்லல. நீங்க என்ன எழுதி இருக்கிறீங்களோ அது சலாம் சொல்ல, அப்படி சொல்லியிருக்காங்க காட்டுங்க. நம்ம வாதத்தை சொன்னோம், நீங்க சொன்ன மாதிரி தான் சலாம் சொன்னாங்கண்டா அது சொல்லி காமிக்கணும். அந்த ஹதீஸை பயன்படுத்த வேணாம், நீங்க எந்த ஹதீஸ் சொல்லிருந்தாங்க அப்போ சொன்ன பிரச்சனைக்குரிய ஹதீஸ் மக்களை பேசப்படுது. இப்படி சஹாபா பெருமக்களை நீங்க சொன்னதே தப்பு என்று வெளியில பலராலும் நீங்க குற்றம் சுமத்தப்படுறீங்க. இன்னும் சொல்ல போனா உங்களுடைய சித்தாந்தங்களுக்கு உடன்பட்டவர்களால் கூட இந்த குற்றச்சாட்டுக்கு நீங்க ஆளாயிருக்கிறீங்க. அது எப்படி தெரியாம இருக்கும்? அவருடைய ஹதீஸை கூட நம்ம சொன்னோம், இந்த ஹதீஸ் தான் முர்த்தத் ஹதீஸ் விஷயம் தான் சொன்னோம், எல்லாம் உங்களுக்கு தெரியும். பதில் இல்லைங்கிறதுனால நீங்க விளக்கமா ஆரம்பத்தில் கடைசி வரைக்கும் படிச்சு முடியும் சொல்லுங்க. அப்ப புஸ்தகம் படிச்சுட்டு வாங்க முடியுமா?
என்னுடைய 10 நிமிடத்தை ஒதுக்கினா கூட எல்லாத்தையும் படிக்க முடியாது. அப்ப தெரியுது, பதில் இல்ல. அதனால அப்படி இப்படி அது அப்படித்தான் இருக்குது. அந்த அதீஸ் நம்ம சொன்ன ஹதீஸ் இருக்கிறது, நீங்க சொன்ன வாசகம் இருக்கிறதா? சஹாபா பெருமக்கள் பிதஅத் செய்வார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாறு செய்வார்கள் என்று அந்த ஹதீஸில் இருக்கிறதா? யாருக்கோ சொல்லப்பட்ட போய் சஹாபாவுக்கு சொல்லப்பட்ட நீங்களா நினைக்கிறீங்களே, அதை நாங்க நிலைநிறுத்தி காட்டுவோம் அப்படின்னு சொன்னோம். அந்த சப்ஜெக்ட் வரல. ஏன்னா வந்தா அதுக்கு நான் சரியான பதில் இல்லைங்கிறது எல்லாரும் தெரிஞ்சிடும். அதனாலதான் அவன் சம்பந்தமா சொல்லல. இன்னும் நீங்க கேள்வி கேட்டீங்க, அப்ப முஸ்லிம் அவங்க நிலைப்பாட்டுல இருந்தா அவங்க நம்ம இமாம்களுக்கு பின்னால சொல்லலாமான்னு கேட்டீங்க. அவங்க நிலைப்பாட்டு பண்ண வந்தா அவங்க சொல்லக்கூடாது. அதனால நம்ம பள்ளிக்கு வர வேணாங்கிறோம். நம்முடைய பள்ளிகளுக்கு இவங்களாம் வர வேணாம் அப்படின்ட்டு போர்டு போடப்பட்டிருக்கு. ஏன்னா உங்க நிலைப்பாட்டு பிரகாரம் நான் முஸ்லீம் தானே, எங்க பின்னாடி சொல்லக்கூடாது. அப்ப எங்க பள்ளிக்கு வராதிங்க நம்ம டிக்ளேர் பண்ணதான் எல்லா பள்ளியாசனையும் போட்டுக்கிறாங்க, இப்படிப்பட்டவரெல்லாம் வர வேண்டாம். அதுதான் யதார்த்தம்ங்கிறத உங்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹக்கீம் காரைக்குடிலிருந்து வரேன். ஷேக் அப்துல்லா ஜமாலியும் அவர் கொள்கையை பின்பற்றவங்க முஸ்லிம் நம்ம விவாதத்தில் எடுத்து வச்சிருக்கோம். அப்படின்னா அவங்கள பின்தொடர்ந்து நம்ம தொழலாமா? ஏன்னா 40% அவங்க இமாமா சுன்னத் ஜமாத்துல இருக்காங்களாம். அப்ப நம்ம பள்ளியில போய் தொழலாமா? அவங்க பின்னாடி நின்று தொழலாமா? அதாவது இந்த ஷேக் அப்துல்லா ஜமாலியும் மற்றவங்க அவங்களை சேர்ந்தவங்களும் முஷ்ரிக் என்னும் இணை வைப்பவர்கள் என்ற இந்த தலைப்பின் கீழே விவாதத்திற்கு நம்ம அழைப்பு நம்ம கொடுக்கவில்லை. இந்த தலைப்புல விவாதிச்சு ஆகணும். நாம சொன்னோம் நம்முடைய கருத்து வேறுபாடு உள்ள அனைத்தையும் விவாதிக்கணும் நம்ம சொன்னோம். இந்த தலைப்புல விவாதிக்கணும்னு சொன்னதே அவங்க தான். அதை ஒரு தகவலுக்காக நான் பதிவு பண்ணிக்கொள்றேன். அப்படி சொல்ல வந்தவங்க அவங்க இணை கற்பிப்பவர்கள் என்பதை நம்ம தெள்ள தெளிவா நிரூபிச்ச பிறகும் அவங்க நம்ம இணை கற்பிக்கிறவங்க எதெல்லாம் சொன்னாங்களோ அதை ஒன்ன கூட சொல்ல முடியல. என்ன சொன்னாங்க? உருவம் வணங்குறாங்கன்றாங்க, ஒளிய வணங்குறாங்கன்னு வருமா, நீங்கள் தானே வணங்குறீங்கன்னு அதுக்கு ஆன்சர் பண்ண முடியாம போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? உயிரோட உள்ளவனுக்கு நீங்க சக்தி இருக்குங்கிறீங்க, இறந்தவருக்கு இல்லைங்கிறீங்க, உயிரோட உள்ளவர்கிட்ட மட்டும் கேட்கலாமா அப்படின்னு கேட்கறாங்க. மேற்று அது கிடையாது. உயிரோட உள்ளவர்கிட்டையும் இந்த மாதிரி கேட்டு அது கூட இருக்குதான். ஒருவரை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வைக்கணும் வேறுபாடை காட்டணும். அதையும் அவங்களால நிரூபிக்க முடியாம போய்விட்டது. அதனால இணை கற்பிக்கிறத பத்தி பேசணும்னு கூப்பிட்டது அவங்க தான். கூப்பிட்டு கூட அவ்வளவு பெரிய பயங்கரமான ஆதாரங்கள் வச்சிருப்பாங்கன்னு உட்கார்ந்து ஒண்ணுமே சொல்ல முடியல. ஆனா நம்ம தெள்ள தெளிவா என்ன செஞ்சிருக்கிறோம்? இவங்க அல்லாஹ்வுடைய இடத்துல தான் வச்சிருக்கிறாங்க, அதை சொல்ல முடியல, வேற வார்த்தைகளை போட்டு பூசி மழுவுறாங்க என்பது நிரூபணம் ஆகிவிட்டது. அதெல்லாம் டாபிக். கேள்வி என்னன்னு கேட்டா, இவங்களை பின்பற்றி தொழுவலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. அதுல 45% ஆலிம்கள் அவங்க இருக்கிறாங்களே அப்படிங்கறதையும் சொல்றாங்க. இந்த 45% சும்மா பொய்யா மேடைக்காக சொன்ன ஒரு விஷயம். 45% கிடையாது, வழங்குதா? அவங்களுக்கு உரிய அவங்களுடைய சொல்ல கேட்கக்கூடிய பள்ளிவாசல்கள் 2%, 3% கூட இருக்காது. அதான் உண்மை. பள்ளிவாசலுக்கு வரக்கூடாதுன்னு போர்டு போட்டிருக்காங்களே, இவங்களை எதிர்க்கக்கூடிய பள்ளியிலையும் போட்டிருக்காங்க. தப்லீக் பள்ளி, தேவபந்து பள்ளி எல்லாத்திலையும் போட்டிருக்காங்க. அதெல்லாம் இவங்க பள்ளின்னு கிடையாது. இவங்களை பல குரூப்புகள் அவங்களை அங்கீகரிக்கிறது கிடையாது. சும்மா கூடுதலா என்ன செய்யறது? 45% இருக்குன்னு ஒரு தகவல் நிலைநாட்டுறதுக்காக வேண்டி அப்படி ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டாங்க. 45 கிடையாது, இருந்ததே அவங்கள 2-3 பிரிஞ்சு நினைஞ்சிட்டாங்க. 4 இருந்த 1% அளவுக்கு ஆயிட்டாங்க. அவங்களோட இருந்தவங்களை அவங்களை அங்கீகரிக்காத அளவுக்கு தான் இப்போதைக்கு உள்ள நிலைமை இருக்கிறது. அதெல்லாம் பிரச்சனை. இவங்களை பின்பற்றி தொழுவலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம தெள்ள தெளிவா அறிவிச்சிருக்கிறோம். பல வருடங்களாக இவங்க போர்டு போறதுக்கெல்லாம் முன்னாடியே பிடிச்சு நம்ம அறிவிச்சிருக்கிறோம், இணை கற்பிக்கிறவங்களை பின்பற்றி தொழக்கூடாது. அது தெளிவாக பல சந்தர்ப்பங்கள்ல 1984 இருந்து நம்ம என்ன செய்யறோம்? இதை சொல்லி கொண்டு வர்றோம். இணை கற்பிச்சுட்டாங்கன்னு சொன்னா அவங்களை பின்பற்றி தொழக்கூடாது. இப்ப ஷேக் அப்துல்லா தொழுதாருன்னா நம்ம பின்னாடி நின்று பார்த்தோம்னா அவரை பின்பற்றி தொழ மாட்டோம். பள்ளிவாசல் இல்ல, ஒரு ரோட்ல வேற எங்கேயோ நம்ம பின்பற்றி தொழக்கூடாது. ஏன்னா இணை கற்பிக்கிறாங்க, நல்லா தெரியுது, அதை மறைக்கிறாங்க. அவங்க பொய்யான ஒரு அந்த அளவுகள் இந்த எல்லை அந்த எல்லைன்னு அவங்க சொல்றாங்க. பச்சையா தெரியுது அல்லாஹ்வுடைய இடத்துல ஒரு இறந்து போன ஆளுகளை வச்சுட்டாங்கன்னு. அதை பின்பற்றவும் முடியாது. அல்லாஹ்வுடைய இடத்தை அடுத்த ஆளுக்கு யாரு கொடுத்தாலும் சரி அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடாது என்பதுதான் தௌஹீத் ஜமாஅத் நிலைப்பாடு. இது நீண்ட நெடுங்காலமா நம்ம என்ன செய்யறோம்? கடைபிடிச்சு வர்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய கேள்வி ஷேக் அப்துல்லா ஜமால் ஹஜ்ரத் அவர்களிடத்துல, அல்லாஹ்வுடைய பண்பு மலக்குக்கு சொல்லப்பட்டதான் ஒரு வசனத்தை காட்டினீங்க, அதை அவங்க சிறுக்குன்னு சொல்லல. அல்லாஹ்வுடைய பண்பு நபிமார்களுக்கு சொல்லப்பட்டதா காட்டினீங்க, அதை அவங்க சிறுக்குன்னு சொல்லல. பல இடங்களில் இருந்து பல மொழிகளில் பல பேர் அழைத்தால்
அவற்றை கேட்கும் சக்தி அல்லாஹ்விற்கு மட்டும் உண்டுன்னு சொன்னாங்க. ஆயத்தை காட்டல. இந்த இடத்துல மட்டும் அவங்க மறுத்தாங்க, இது சிறுக்குண்டாங்க. இதை குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் விளக்கணும்.